அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ சித்தர் அஸ்ட்ராலஜியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் 10ல் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். பொதுவாக 10ல் ஒரு பாவையினாலும் இருக்கணும், சுபர்கள் இருக்கக்கூடாதுன்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குரு 10ல் இருந்தால் அவ்வளோ விசேஷமா? ஆனால் இல்லை தான். சரி, இருந்ததுன்னா என்னென்ன விஷயங்கள்ன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம். இதை எதை வச்சு நம்ம இதை சொன்னாங்கன்னா, எல்லாமே காலபுருஷ தத்துவத்தில் தான் இருந்தால் எடுத்தது. காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா மேஷம் முதல் வீடாக வரும், 9 குருனுடைய வீடான தனுஷாக வரும். ஸோ குரு போய் 10ல் இருந்தால் என்ன ஆகும்னா, மகரத்தில் குரு நீச்சம். அதனால தான் குரு 10ல் இருந்தால் அவ்வளோ விசேஷம் கிடையாது, பாவிகள் இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, இப்போது இந்த 10ல் குரு இருந்தால் என்ன விஷயங்கள் பண்ணோன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ 10ல் குரு இருந்தால் ஒருத்தருக்கு அது பாக்கியம் அப்படின்ற இடத்த குறிக்குது இல்லைங்களா. மேஷ ராசிலேருந்து வந்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதில் போய் 10ல் போய் நீச்சமானால் அந்த பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் நீச்சமாகறாரு. அதனால் அவருக்கு பாக்கியம் காலம் கடந்து செய்யும். எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா உடனடியாக வேலை செய்யாது. அவருக்கு என்னென்னா, அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுவார், ஆனால் அதில் சலிச்சு போய் அது வேண்டான்ற சமயத்தில் அந்த விஷயம் அவருக்கு முதுகு பின்னாடி சுமமாக நிற்கும். இதுதான் அந்த 10ல் இருக்கிற குருனுடைய வேலை. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. சரி சார், 10ல் குரு இருந்தால் பதவியும் பறி போடும் அப்படின்றதெல்லாம் பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்கான விஷயங்கள் இதில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ 10ல் குரு இருந்தால் தொழிலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஸ்திர தொழில் அமையாது. சரி, ஸ்திர தொழில் அமையாதுன்னா என்ன பண்ணணும்? இவருக்கு எல்லா திறமையும் இருக்கும், A to Z ஃபிங்கர் டிப்லேயே வச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்து நான் தொழில் பண்ணணும் அப்படின்னா அவரால் முடியாது. சரி, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, அவர் பேரில் பண்ணாமல் அவருடைய மனைவி குடும்ப உறுப்பினர் பேரில் யாருன்னா ஒருத்தர் பேரில் பண்ணால் சிறப்பாக அமையும். அது ஒரு விஷயமாச்சுங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த குருவே வக்ரமாச்சுன்னா அதுக்கான பலன்கள் என்ன பற்றி பார்ப்போம். பொதுவாக வக்ரகரங்கள் கூட கிரகங்கள் வக்ரகமானால் அதனுடைய பலனை உள்டாவா, அதாவது மாற்றி செய்யன்றது விதி. இப்போ குரு 10ல் போய் வக்ரம் ஆயிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பலனை மாற்றி செய்வார் கூட. இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துப்போம். இப்போ ஒருத்தர் விருச்சிக ராசின்னு வச்சுப்போம், தனுசு ராசி விருச்சிக லக்னம்னு வச்சுப்போம். அப்போ விருச்சிக லக்னம் போது 10ஆம் இடம் சிம்ம ராசி. ஸோ சிம்மத்திலேருந்து குரு என்ன பண்ணுவார்னா அவருடைய 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது லக்னத்துக்கு, விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ இந்த வக்ரகமான கிரகங்கள் கூட அவர் இணையும் போது, வக்ரகமான கிரகங்களான ராகு கேது சாரத்தில் இருந்தார்னா, இப்போது சிம்மத்தில் பார்த்திங்கன்னா மகம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்தார்னா அது கேதுனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா, சாயகிரகமான, அது வக்ர நிலையில் உள்ள, எப்பவுமே வக்ர நிலையில் தான் அவர் சுற்றும். அந்த நிலையில் இருக்கிற அந்த பொசிஷனில் அவர் குரு உட்கார்ந்தார்னா அந்த பலன்கள்லாம் மாற்றி பண்ணும். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 10ல் குரு இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும், ஸ்திரத்தன்மையெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த பலன்களை மாற்றி விட்டுரும். என்னென்னா, இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக நடக்கும், அதே சமயத்தில் சில நேரத்தில் எதிர்பார்ப்பாக நடக்கும். இப்போ ஒரு ஜோதிடராக இருக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 10ல் குரு இருக்கார், அவர் ஜோதிடராக இருக்கார், அவருக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, வர கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ஃபீஸாக ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபா கேட்கலான்னு நினச்சிட்டு இருப்பார். இவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்னா பேசி முடிச்சிட்ட பிறகு கிளைண்ட் 1000 ரூபா கொடுத்துருவான். இதுதான் அந்த வக்ர குருவினுடைய வேலை. அதாவது நினைத்ததை விட எதிர்பார்க்காம அதிகப்படியாகவும் அந்த வக்ரகங்கள் செய்யும். சரிங்களா. சரி சார், இப்போது அதுக்கான பாதகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது என்னன்னு பார்ப்போம். இப்போது 10ல் குரு இருந்தால் நான் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். முக்கியமாக தாயினுடைய உறவு பாதிக்கப்படும். ஏன்னா அது வக்ரமாக 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா. 4ஆம் இடம் தாய் வீட்டை, தாய் ஸ்தானமான அந்த 4ஆம் வீட்டை குறிக்கும். அது ஒரு விஷயம். இதுதான் முக்கியமான பிரச்சனை. தாய்க்கும் அவருக்கும் அந்த உறவில் நிறைய பாதிக்கப்படும். தாய் விரோதியாக இவருக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். சரிங்களா. சரி, இப்போது 10ல் குரு பற்றி பேசிகிட்டே வரும்போது சில விஷயங்களில் ட்விஸ்ட்டை பற்றி பேசினேன். அது வக்ரமாக இருந்தால் அது உள்டாவாக தான் நிச்சயமாக செய்யும். அதனால் பற்றி கவலைப்படாதீங்க. சரி சார்,
இதுக்கான தீர்வுகள் என்னன்றதை பார்ப்போம். தீர்வுகள் என்னன்னா, பொதுவாக இந்த வக்ரமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நேராக செல்லாது, பின்னோக்கி செல்லும் தான் வக்ரகத்தினுடைய செயல்பாடு. அப்போ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இருக்குன்னா அது நேராக இருக்குது, அது சீதான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அப்படி திரும்பி போட்டிங்கன்னா உல்டான்னு வாங்க. ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆயிடுச்சு, அதாவது சுபகிரகங்கள் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த உல்ட்டா இருக்கிற திரும்பி இருக்கிற விஷயத்த நிமிந்து வைக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா, கோயில் வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்க குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னா கோயில் வழிபாட்டில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நடைமுறையில் கிழக்கு முகமாக பார்த்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வங்களை வணங்குறதை விட தெற்கு மேற்கு வடக்கு முகமாக இருக்கிற தெய்வங்களை வணங்கினா நல்லது நடக்கும். பொதுவாகவே இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதீத பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொல்லைகள், இதுக்கு தாங்க முடியாத கஷ்டம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேற்கு தெற்கு வடக்கு முகமாக உள்ள தெய்வங்களை, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவானாலும் இருக்கலாம், அந்த இஷ்ட தெய்வங்களுடைய நான் சொன்ன தெற்கு மேற்கு முகமாக இருக்கிற தெய்வங்களை வணங்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் மாற்றி விட்டுடும், கஷ்டமான சூழ்நிலையை மாற்றி விட்டுடும். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்தது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா காளிகாம்பாள் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள் தெய்வமாக இருப்பாள். அந்த அம்பாள் மேற்க பார்த்து தான் இருக்கும், கிழக்க பார்த்து கோபுரம் இருக்கும். ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்துருக்கும். எப்பவுமே அங்கே கூட்டம் ஒழிஞ்சுன்னே இருக்கும். அங்கே போனால் எல்லா விஷயமும் நல்லது நடக்குன்றது தான் சாஸ்திரம். அதை பக்தர்களே தனியாகவே அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்ததை பற்றி நிறைய பேர் தெரியும். முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மா கூட அப்பப்போ காலையில் அந்த கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வருவாங்க, அந்த அம்மாவுடைய தோழியோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பார், யாருன்னா கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் இருக்கு இல்லைங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்துருப்பார். அந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதோஷ நேரத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். பிரதோஷ நேரத்தில் தான் கூட்டம் அலமோதும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் அந்த மேற்கு முகமாக இருக்கிற தெய்வங்கள் எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் விஷயம், வேற இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கோயிலில் போய் வணங்கும் போது உங்கள் பிரச்சனைகள் தீர்வுகள் சீக்கிரமாக அது மாற்றி விட்டுடும். சரி, இப்போது பரிகாரங்களுக்கு வருவோம். பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா குருவுக்கு முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பெரியோர்கள், ஜோதிட அறிஞர்களும் நிறைய பேர் அவங்கவுங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. நான் எப்பவுமே என்னுடைய வழி சிம்பிளஸ்ட்டு பரிகாரம் தான் சொல்லுவேன். ஸோ அதே வழியில் தான் இப்போ சொல்ல போகிறேன். சிம்பிளஸ்ட்டு பரிகாரங்கள் அப்படின்னும்போது குருனுடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு. இதை நல்லா பிடிச்சிங்க வாழ்க்கை மூலம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அந்த காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அது எந்த ராசியானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காலபுருஷ தத்துவம் தான் நம்ம ஜோதிடத்தில் முக்கியமாக வேலை செய்யும். அதனால் பாக்கியஸ்தானம் தள்ளி போகுது, பாக்கியம் காலம் கடந்து வருது அப்படின்னும் போது குருக்குரிய பரிகாரங்களாக இனிப்பு தான் முதல்ல அவங்க கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு டிவி ஆட்லலாம் வரும் பார்த்தீங்களா, ஸ்வீட் எடு கொண்டாடு, அந்த மாதிரி வேலைக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தட் மீன்ஸ் சாக்லேட்டாக கொடுக்கலாம், வீட்டில் செஞ்சுட்டு சுவையான இனிப்பு பலகாரங்களை செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்த மகான்கள் வழிபாடு மிக்க நன்மையை தரும். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது உங்களுக்கு, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த நேரங்களில் இல்லாமல் நீங்கள் இப்போது ஒரு விசேஷ நாட்களில் அதிகமாக கூட்டம் இருக்கும், அந்த நாளில் போகாமல் மற்ற நாட்கள் சாதாரண நாட்களில் நீங்கள் போய் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இந்த குரு கிரகத்தினுடைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மேலும் இந்த குரு கிரகத்திற்கு பரிகாரங்களாக இப்போ நான் சொன்ன இந்த இனிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்த மகான்கள் சந்நிதி விளக்கேற்றுறது, வேலைக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறதுனா முழு நாளும் இல்லை, ஒரு அரை நாள் இருக்கிறது. சரிங்களா? இப்போது விருச்சிக லக்னம் சொன்னேன், அவருக்கு 2ஆம் அதிபதி குரு, அவர் போய் 10ல் வக்ரமாக இருக்கார். அவர் திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் 2ஆம் இடம்ன்றது உணவு, வாய் வழியாக சாப்பிட்ற உணவு குறிக்கும். அதனால் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டு அந்த மற்ற வேலைகளை நீங்கள் அதுக்காக செய்யலாம். இது இந்த குரு வக்ரமாக இருந்தால் பற்றி பேசும்பொழுது, இப்போ ஒரு ஜோதிடராக இருக்கார், இல்லைன்னா வந்து ஒரு குறி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், மற்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷயம் நடக்காது, இந்த விஷயம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் கூட சீரியஸாக இருப்பாங்க, அவர் அவ்வளோ சீக்கிரம் பழைக்க மாட்டாருப்பாங்க.
சில நேரத்தில் இந்த மாதிரி ஜோதிடர்கிட்டயோ குறி சொல்கிறவங்ககிட்டயோ வந்து கேட்கும்போது இவங்க அனாவசியமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார நேர வர்த்தமான தேசத்தை வச்சு அவங்க சில கணிதங்கள் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நடக்கும் போ, அதெல்லாம் ரொம்ப சுலபமாக வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துடும், அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா, அந்த வக்ர குரு வக்ரமான கிரகங்கள் அந்த பலனை மாற்றி செய்யும். அப்போது என்ன பண்ணணும்னா, இவங்க சொல்கிற மற்றவர்கள் சொன்னது முடியாதுன்ற காரியம் இவர் சொன்னார்னா பலிக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி 10ல் குரு வக்ரமான சிறந்த நன்மையை செய்யும். சரிங்களா? மேலும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.